அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் பிறப்பும் இறப்பும் எதுவரை உளது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: பிறப்பும் இறப்பும் எதுவரை உளது? பூதவெளியில் வாழத் தெரிந்தவரே அறிவெளியில் வாழ அருகர். அறிவெளியில் வாழத் தெரிந்தவரே அருள்வெளியில் வாழ அருகர். அருள்வெளியில் வாழத் தெரிந்தவரே அருள்ஜோதியர். பிறப்பும் இறப்பும் எதுவரை உளது? இந்திரிய கரண ஜீவகாட்சி வரை உளது. அதற்கு மேல் இல்லை. இதன் இணைப்பும் பிரிப்புமே இருப்பதும் இல்லாததும் ஆகிறது. இதற்கு மேல் இதனை காட்சி மாத்திரமாய்க் காணும். இதற்கு மேல் இதனை காட்சி மாத்திரமாய் காணும் சாட்சியாய் உளது எதுவோ அதுவே ஆன்மா என அறியக் காண்கிறோம். எனவே மூன்று நிலையும் விட்டால் பிறப்பு இல்லை என அறிகிறோம். இருந்தும் இல்லாதும் போவதால் மாயை என்கிறோம். இன்பம் அளிப்பது போல் தோன்றி அதை அடைய துன்புறுவதால் இன்பம் காட்டி துன்பம் விளைவதால் சுழலில் சிக்கி தவிக்கின்றோம். ஆசையே அதற்கு காரணம் என்றும் அவா அறுத்தலே அறிவு என்றும் அவா அறுத்த அறிவே நாம் என்றும் அதுவே முத்தி என்றும் அச்செயலையே மறை என்றும் அறிவித்தோம். வேதம் 4. அயம் ஆத்மா பிரம்மம் பிரஜ்ஞானம் பிரம்மம் அகம் பிரம்மம் தத்துவமசி சுத்த ஆன்மா பிரம்மம். அறிவு பிரம்மம். அகமாயிருப்பது பிரம்மம். பிரம்மம் மிகப் பெரியது. தத் தானாய் இருப்பது. துவம் இரண்டாயிருப்பது. அசி அன்றாய் இருப்பது. ஒன்று இரண்டு இரண்டு அன்று. இது முன்கண்ட முடிவு. மேற்கண்டவர் வாழ்க்கையெல்லாம் இல்லை எனும் வாழ்வே. இவ்வேதியர்கள் பிரம்மம் எனும் பெருவெளிக்கு இப்பால் சிற்றின்ப சிறிய மரண வாழ்வு வாழ்ந்தார்கள் அன்றி அப்பால் வாழ்வு உண்டு என்பதை அறிந்திலர்.
இவர்களின் வேதங்களை உலகறி வேதம், தோன்றிய வேதம் என அறிவித்து இவ்வெளிக்கு அப்பால் அருள்வெளியில் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ ஊன்றிய மாமறையைத் தந்தார் திருவருட்பிரகாச வள்ளலார். அவ்வழியே சத்திய தருமச்சாலை, அதன் காட்சியே சத்திய ஞானசபை, அதன் பேரே சித்தி வளாகம். முன்னைய வேதங்கள் மாயா சமூக வண்ணமும் அதன் முடிவும், பரபிரம்மமும் பிரம்மமும். பின்னது ஊன்றிய மாமறை திருவருட்சமூக வண்ணமும் திருவருட்திருவண்ணமும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானேப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.